2 நாள் பயணமாக ராமநாதபுரம் சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். அதிகாரிகளை வைத்து அரசியல் செய்வதை திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். தருமபுரியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆளுங்கட்சி நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுவதாக இபிஎஸ் விமர்சனம். கரூர் சம்பவத்தில் பாடம் படித்தாவது எதிர்க்கட்சிகளுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தல். கரூரில் பெருந்துயரம் நிகழ்ந்திருக்கும் போது துணை முதல்வர் எங்கே போனார் என இபிஎஸ் கேள்வி. திமுகவின் பதற்றத்தில் இருப்பதாக செந்தில் பாலாஜியின் பேட்டியை சுட்டிக்காட்டி விமர்சனம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு விடுவித்ததால் மாணவர் சேர்க்கை பணிகள் தொடக்கம். அக்டோபர் 6ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம். ஜெனரேட்டர் ஆபரேட்டர் உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் விஜயின் மனதில் வலி இல்லை என்று சீமான் விமர்சனம். 41 பேர் உயிரிழந்ததை விட விஜயின் பேச்சு மிகுந்த வலியை தருவதாகவும் பேட்டி. கரூர் சம்பவத்தில் தாவேக தலைவர் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? திமுக தாவேக இடையே ரகசிய டீலிங் உள்ளதா என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. தாவேகவின் கொள்கை எதிரி பாஜக என கூறும் விஜய் எப்படி பாஜகவின் பிடியில் இருப்பார்? திருமாவளவன் முன்வைத்த விமர்சனத்திற்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி. பிணத்தை வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்கிறது பாஜக என செல்வ பெருந்தகை கண்டனம். கும்பமேளா மணிப்பூர் சம்பவத்திற்கு உண்மை கண்டறியும் குழு அமைக்காதது ஏன் என கேள்வி. சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாட்டம். கட்சி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் விஜயின் பரப்புரை வாகனங்களுக்கு பூஜை. திருவள்ளூர் அருகே ஊதுபத்தி சாம்பிராணி தயாரிக்கும் நிறுவன கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பல 100 அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையோர கடைகள் மீது கார் மோதி விபத்து. கார் மோதியதில் காயமடைந்த 4 பேரும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலையில் ஆந்திர மாநில பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட 2 காவலர்களையும் டிஸ்மிஸ் செய்து பொறுப்பு டிஜிபி உத்தரவு. சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் காரின் டயர் வெடித்து விபத்து. 2 பேர் உயிரிழப்பு. காயத்துடன் மீட்கப்பட்ட 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே எரிபொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து. 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய கழிவுகள் எரிந்து சேதம். உளுந்தூர்பேட்டை அருகே இறந்துவிட்டதாக கருதிய நபருக்கு உயிர் வந்ததால் பரபரப்பு. இறுதிச் சடங்கிற்கு தயாராக இருந்த உறவினர்கள் இன்ப அதிர்ச்சி.
புதுச்சேரியில் பேக்கரி கடையில் மாமூல் கேட்டு அடாவடி. பட்டாக்கத்தியுடன் ரவுடிகள் கடையை அடித்து உடைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. டெல்லியில் காந்தியின் நினைவிடத்தில் பிரதமர் மோடி, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மரியாதை. காந்தி ஜெயந்தியொட்டி நடைபெற்ற பஜனை நிகழ்ச்சியிலும் பங்கேற்பு. அத்துமீறலில் ஈடுபட்டால் வரலாற்றை மாற்றியமைக்கும் வகையில் கடுமையான பதிலடி தரப்படும். பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடும் எச்சரிக்கை. நாடு முழுவதும் தசரா விழா கோலாகல கொண்டாட்டம். கலை நிகழ்ச்சிகளுடன் ராவணனை வதம் செய்து மக்கள் வழிபாடு. டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற தசரா விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. கொட்டு மழையிலும் நடைபெற்ற ராவண வதம். இந்தியா சீனா இடையான நேரடி விமான சேவை அக்டோபர் 26 தொடங்குகிறது. 5 ஆண்டுகளுக்கு பின் நேரடி விமான சேவை தொடங்குவதால் பயணிகள் நிம்மதி. இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரத்தில் உள்ள தேவாலயத்தில் காரை விட்டு மோதி தாக்குதல். 2 பேர் உயிரிழந்த நிலையில் தாக்குதல் நடத்திய நபர் சுட்டுக் கொலை.